கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய ஜீவனுள்ள தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, பிதாவின் வலது பரிசத்தில் விற்றிருக்கிற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆத்தும நேசரே, எங்கள் மணவாளரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவராகிய எங்கள் தேற்றரவாளரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, ஒருவரில் மூவராக மூவரும் ஒருவராக விளங்குகிற திரு ஏகத்துவமுடையவரே, வார்த்தையாகிய பரிசுத்தரே, சத்தியவரராகிய நீதிபரரே, உன்னதரே, உம்முடைய பொற்பாதம் பணிகிறோம், உம்மை சாஷ்டாங்கம் செய்கிறோம். உம்முடைய நீதியின் சிங்காசனத்துக்கு முன்பாக உம்மை நாங்கள் பணிந்து வணங்குகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், உம்முடைய ராஜ்யமே நித்திய ராஜ்யம். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, நீர் என்றென்றைக்கும் அரசாளுகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய உன்னதமான நாமங்களுக்கு எல்லா விதமான துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒரு விசையாய் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை சுத்திகரித்து எங்களை கழுவும்படியாய் உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. எங்கள் ஜீவகாலம் முழுவதும் உம்மை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் உம்மிலே அன்பு கூர்ந்து உம்மையே சேவிக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உடைய சத்திய வேதத்தை நாங்கள் கனப்படுத்தவும், உடைய சத்திய வேதத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், உடைய சத்திய வேதத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தவும், பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே எங்கள் யாவரையும் நீர் நிறைத்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வேத சட்டமாகிய அப்பா, உம்முடைய மகத்துவம் நிறைந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவ ஆவியானவர்களை அருளப்பட்ட உம்முடைய வேதம் உங்களுடைய ஆத்துமாவிலே பதிக்கப்படவும், எங்களுடைய ஆவியிலே நிரப்பப்படவும், எங்களுடைய ஆவியிலே உம்முடைய வேதம் செயல்படுத்தப்படவும் நீர் உதவி செய்வீராக. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய சத்தியத்திற்கு செவிசாய்த்து கீழ்ப்படிந்து அவைகளை உயிரை போல நேசித்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை கை கொள்ளத்தக்கதான ஞான இருதயத்தை எங்களுக்கு உண்டு பண்ணும்படியாய் உம்மிடத்தில் வேண்டுகிறோம் கர்த்தாவே. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கென்று எங்கள் யாவரையும் ஆயத்தப்படுத்துங்க. கரை திரை பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நாங்கள் மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் சகல சத்தியத்துக்குள் எங்களை போதித்து நீர் வழிநடத்துவீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர், எங்கள் வாழ்நாள் முழுவதும் உடைய சத்திய வேதத்துக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு ஆண்டவரை எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் மறுரூபம் அடைந்து மறுபடியும் பிறந்து கனிகள் வரங்களினால் எங்களை நிறைத்து கிறிஸ்துவின் வருகையின் போது நித்திய ஜீவனை பெற்று உம்மோடு கூட என்றென்றைக்கும் பரலோகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். உம்முடைய வருகை வரையிலே சத்தியத்திலும் விசுவாசத்திலும் அன்பிலும் நாங்கள் வளர்ந்து பெருக எங்களை போதித்து வழிநடத்தும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஆவியானவருடைய ஒத்தாசையில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 997வது பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே என்கிற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம்,
அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம். அவருக்காய் சொந்தமாய் கொல்லப்பட்டோம், தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. நாம் இனி நம்முடையவர்களல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானவர். நாம் இனி நம்முடையவர்களல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, நாமே அவ்வாலயமே, மகிமையின் ஆலயமே. கர்த்தருடன் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஓரே ஆவியாயிருப்போம். கர்த்தருடன் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஓரே ஆவியான இருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. கரைத்திரை இல்லா சபையாக கற்புள்ள கன்னிகையை போல, கரைத்திரை இல்லா சபையாக கற்புள்ள கன்னிகையை போல, இயேசுவுக்காக ஜீவிப்போமே என்றும் அவர் சித்தம் செய்திடுவோம், மணவாட்டியாகிடுவோம். இயேசுவுக்காக ஜீவிப்போமே என்றும் அவர் சித்தம் செய்திடுவோம், மணவாட்டியாகிடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் பிரசன்னம் விரைந்திடுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் பிரசன்னம் நிறைந்தேகிடுதே. மகிமையின் மேல் மகிமை அடைந்திடுவோமே, மறுரூபமாகிடுவோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனம். நித்திய வாசியும் பரிசுத்த என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை
உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இந்த மாத 2026 வருஷத்துக்கான ஜனவரி மாதம் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் மத்தேயு 6 அதிகாரம் 6 மற்றும் 8 வசனங்கள். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். 8ஆம் வசனம், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் தொடர்ந்து எம்டிஹெச் சப்ஜெக்டுகளை நாம் ஆராய்ந்து விளங்கி கொண்டிருக்கிறோம். இந்த எம்டிஹெச் சப்ஜெக்ட் ஆனது முழுவதும் ஆவியியலாக வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியியல் சப்ஜெக்டுகளை விளங்குவது என்பது மிக ஒரு சவாலாகத்தான் இருக்கும். என்றால் கிறிஸ்தவத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆவியை நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய உபதேசங்கள்லாம் இந்த எம்டிஹெச்சில் தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். மிக கருகலான சப்ஜெக்டுகளாக இவைகள் காணப்படுகிறது. இதுவரை நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் வரை முன்பு கவனித்திருந்தோம். தொடர்ந்து இப்பொழுது சில வாரங்களாக விசுவாசத்தின் இரகசியங்களை குறித்து நாம் ஆராய்ந்து விளங்க தேவ ஆவியானவர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த விசுவாசத்தின் இரகசியங்களை நாம் ஆராய்ந்து விளங்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. விசுவாசம் என்பது ஒரு இரகசியம். இந்த இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு நிருபங்களை எழுதும்போது இப்படியாக அவன் எழுதுகிறான், விசுவாசம் என்பது ஒரு இரகசியம் என்று. இந்த விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவன் பேசுகிறான். இதைத் தொடர்ந்து சில வாரங்களாக நாம் ஆராய்ந்து விளங்கி வருகிறோம். விசுவாசம் என்பது, பொதுவான விசுவாசம் என்பது என்ன, ஆரோக்கியமான விசுவாசம் என்பது என்ன என்பதை கடந்த வாரத்தில் நாம் ஆராய்ந்து விளங்கி கொண்டு வருகிறோம். பொதுவான விசுவாசம் என்பது ரட்சிக்கப்பட்டவரிடத்திலும் ரட்சிக்கப்படாதவரிடத்திலும் இந்த பொதுவான விசுவாசம் இருக்கிறது. அது என்ன என்பதை நாம் ஆராய்ந்து விளங்கியிருந்தோம். ரட்சிக்கப்படாதவரிடத்திலும் புறஜாதியாரிடத்திலும் கடவுள் நம்பிக்கை, தெய்வம் என்கிறவர் இருக்கிறார் என்று அவர்களும் நம்புகிறார்கள். அவர்களுக்கென்று தெய்வங்களை எல்லாம் அவர்கள் வணங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் வணங்குகிற தெய்வம் தவறானது. இதை விளங்கணும். நாமும் தெய்வம் இருக்கிறார் என்பதை நாமும் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசம் என்பது பொதுவாக எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடியது. ரட்சிக்கப்பட்டவரிடத்திலும் இருக்கிறது, ரட்சிக்கப்படாதவரிடத்திலும் இருக்கிறது. பிறகு ஆரோக்கியமான விசுவாசம் என்பது என்ன என்பதை நாம் ஆராயும் போது, தெய்வம் மனிதனாக பிறக்க வேண்டும், அவர் ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும், அவருடைய இரத்தத்தினால தான் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு, ரட்சிப்பு உண்டாகும். நாம் எல்லாரும் பாவிகள், அந்த பாவத்தை போக்குகிற பரிகாரி இயேசு, அவர்தான் தெய்வம் என்பதை ஒருவன் இருதயத்தில் விசுவாசிக்கணும். அவன் இருதயத்தில் எதை விசுவாசித்தானோ அதை நாவினாலே அவன் அறிக்கை செய்ய வேண்டும். இப்படி இருதயத்தில் விசுவாசித்தால் அதனால் அது நீதி உண்டாகும். இவன் எதை விசுவாசித்தானோ அதை நாவினாலே பண்ணும்போது அதுவே அவனுக்கான ரட்சிப்பாக மாறும். இதுதான் ஆரோக்கியமான விசுவாசம். இந்த ஆரோக்கியமான விசுவாசம் எல்லாரிடத்திலும் கிடையாது. யார் இடத்துல மட்டும்தான்? நம்மிடத்தில் மட்டும்தான். யாரெல்லாம் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவரிடத்தில் மட்டும்தான் இந்த விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் என்ன என்பதை, ஆரோக்கியமான விசுவாசம் என்பது என்ன
என்று நாம் ஆராயும் போது இந்த விசுவாசம் ஒருவருக்கு வரமாக கொடுக்கப்படும். இந்த விசுவாசம் வரமாக கொடுக்கப்படவில்லை என்றால் ஒருவன் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது என்பதை பற்றி ஆவியானவர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இதை குறிப்பிடுகிறார். அதாவது ஆவியானுடைய வழிநடத்துதல் இல்லாமல் இயேசுவை ஒருவன் தெய்வமாக அவன் இருதயத்தில் விசுவாசிக்க முடியாது. அதற்கு ஆவியானவர் ஒருவன் இயேசுதான் தெய்வம், அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர், அவர்தான் பாவத்தை போக்குகிற பரிகாரி என்பதை ஒருவன் விசுவாசிக்க வேண்டுமானால் அதற்கு ஆவியானவர் வரன் கொடுக்க வேண்டும். அதனால தான் விசுவாசம், அதாவது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை பற்றி பார்த்தோம். பிறகு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. அப்படியானால் இந்த நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே, இந்த ரட்சிப்பு என்பது இது நம்மளால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த ஈவை, ரட்சிப்பாகிய ஈவை எதை கொண்டு நாம் பெறுகிறோம் என்றால் விசுவாசத்தை கொண்டு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படியானால் இந்த விசுவாசம் இல்லாமல், இந்த விசுவாச வரம் கொடுக்கப்படாமல் ஒருவன் ரட்சிக்கப்பட முடியாது. ஆகவே தான் இது குறித்தெல்லாம் நம்ம முந்தைய கிளாஸ்லேயே நம்ம விளங்குகிறோம். எத்தனை முறை ஒருவருக்கு போய் சுவிசேஷம் அறிவித்தாலும் அநேகர் ரட்சிக்கப்படுவதே இல்லை. அதே கோடான கோடி ஜனங்கள் இந்த பூமியில் இருக்க போகும்போது அநேகருக்கு நாம் சுவிசேஷங்களை அறிவிக்கும்போது எல்லாரும் இதை ஏற்றுக்கொண்டு செவிசாய்த்து கீழ்ப்படிந்து இயேசுவை விசுவாசிக்கிறானா என்றால் எல்லாரும் விசுவாசிக்கிறது இல்லை. ஆனால் இந்த விசுவாச வரம் யாருக்கு தேவனால் அருளப்படுகிறதோ அவர்கள் மட்டும்தான் இயேசுவை தெய்வமாக இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்வான். இதெல்லாம் கிறிஸ்தவ நாள் வரை அறியாதனால இதெல்லாம் இந்த விசுவாசம் என்பது என்னவென்று புரியலை. அப்படியானால் இந்த ரட்சிப்பு என்பது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் விசுவாசத்தை கொண்டு தான். இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படின்னா ஒரு கேள்வி நாம் சிந்திக்கணும், ரட்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசமா அல்லது விசுவாசத்தினால்தான் ரட்சிப்பா? கேள்வி புரியுதுங்களா? ரட்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசமா அல்லது விசுவாசத்தினால்தான் ரட்சிப்பா? அது அந்த எபேசியர் 2:8 நீங்கள் நினைக்கணும், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போது ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகா விசுவாசம், அதாவது ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகா விசுவாசம் இல்லை, விசுவாசத்தை கொண்டு தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அந்த விசுவாசத்தின் பலன்தான் ஆத்தும ரட்சிப்பு. அப்படியானால் ரட்சிக்கப்படுவதற்கு என்று தேவன் ஒரு வரத்தை வைத்திருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு எதுதான் முக்கியம் என்றால் விசுவாசம்தான் முக்கியம். இந்த வரம், விசுவாச வரம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பா அல்லது பின்பா என்று நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். ஏங்க இதை சிந்திக்கணும் என்றால் ரட்சிக்கப்படாதவனுக்கும் வரம் கொடுப்பாரா என்ற கேள்வியெல்லாம் வரும். அதாவது இந்த வரம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும், என்ன கேள்வி என்றால் ரட்சிக்கப்படாதவனுக்கும் வரம் கொடுப்பாரா? கேள்வி பாருங்கள், ரட்சிக்கப்படாதவனுக்கு வரம் கொடுக்கப்படுமா அப்படி என்ற கேள்வி எழுப்பப்படுகிற போது மற்ற வரங்கள்லாம் நீங்கள் செக் பண்ணணும். எந்த வரங்கள்? 9 விதமான வரங்களில் வசனத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வசனம், பிறகு அந்நிய பாஷை பேசுகிற வரம், பாஷைகளை வியாக்கரணம் பண்ணுகிற வரம், ஞானத்தை போதிக்கிற வரம், இப்படி பல்வேறு விதமான 9 விதமான வரங்கள் செயல்படுகிறது. விசுவாசம் என்பது ஒரு வரம். இந்த விசுவாசம் என்பது, விசுவாச வரம் என்பது ரட்சிக்கப்படாததற்கு முன்பே இது கொடுக்கப்படும். மீதமுள்ள இந்த வரங்கள் எல்லாம், மற்ற வரங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு செயல்படக்கூடியது. அப்படியானால் ரட்சிப்பை பெறுவதற்கே ஒரு வரம் வேண்டும். அப்படியானால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த வரம் கொடுக்கப்படணும். அப்படியானால் நாம் எல்லாரும் இப்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே எப்படி?
இந்த விசுவாசம் நமக்கு அருளப்பட்டதுனால தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசுவாச வரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இல்லை, நல்லா கவனிங்க. அப்போ இந்த விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட பிறகு கனியாக மாறி நம்மிடத்தில் செயல்படணும். இந்த விசுவாசம் வரமாக செயல்படுகிற போது அதனுடைய தன்மை வேறு. இந்த விசுவாசம் கனியாக மாறி நம்மிடத்தில் செயல்படும் போது அதனுடைய தன்மை வேறு. அது என்னங்க கனியாக செயல்படணும் என்று நாம் கேள்வி எழுப்பும்போது அங்குதான் மகா பரிசுத்தமான விசுவாசம் செயல்பட துவங்கும். இதற்கு மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று பெயர். இதை பற்றி நாம் ஆரம்பத்தில் சில வசனங்கள்லாம் வாசித்திருந்தோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை ஆராய்ந்து விளங்குவதற்கு முன்பதாக நாம் இன்னும் சில தெளிவான காரியங்களை, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை மிக திட்டமும் தெளிவுமாக விளங்குவதற்கு சில வசனங்களெல்லாம் எடுத்து நாம் செக் பண்ணணும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று, இதற்கு முன்னதாக இந்த விசுவாசத்தின் ரகசியங்களில் முதல்ல இதை நாம் படிக்கும்போது, ஆன்லைன் கிளாஸில் இதை நாம் படிக்கும்போது இதை குறித்து முன்னதாகவே நான் பேசியிருந்தேன். இதை குறித்து நாம் விளங்கியிருந்தோம். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படி என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். அப்படின்னா மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்பதனுடைய பொருள், அவர் வரும்போது இந்த பூமியில் விசுவாசம் இராது என்பது தான் அதனுடைய அர்த்தம். அப்படியானால் இங்கே நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. இதை யார் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இயேசுவே இதை சொல்கிறார். அப்படின்னா இயேசு 2ஆம் வருகையில் வரும்போது கோடான கோடி கிறிஸ்தவர்கள் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? கோடான கோடி கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அப்படின்னா இயேசு ஏன் அப்படி சொல்கிறாரு? மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு ஏன் சொல்கிறாரு என்று ஆராயும் போது, இங்கே இந்த மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்பது பேதுரு சொன்னான் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணும்போது அங்கே யூதர்கள் மத்தியில் இந்த பேதுருவை கண்டு, இவனும் இயேசுவோட கூட இருந்தவன் தான் அப்படின்னு பேதுருவை பார்த்து சொல்லும்போது, இல்லைங்க எனக்கு தெரியவே தெரியாது என்று அவன் மறுதளிக்கிறான். அதுபோல் இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லுவாங்களா இயேசு கிறிஸ்து வரும்போது? நல்லா கவனிங்க. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசம் இராது அப்படின்னா இந்த பேதுரு மறுதளிச்சான் பாருங்க, இயேசு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது என்று. அந்த மாதிரி சம்பவம் ஏதாவது நடக்குமா? அதுவல்ல. அப்படியானால் இயேசு வரும்போது கோடான கோடி கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அவர்கள் இயேசுவை தெய்வமாக நம்புவான். ஆனால் அவனிடத்தில் விசுவாசம் இருக்காது என்று இயேசு சொல்லுகிறாரு. அப்படி என்றால் என்ன என்று ஆராயும் போது, அப்படின்னா அது என்ன விசுவாசம்? அவன் இயேசுவை தெய்வமாக நம்புவான். இயேசு வரும்பொழுது அவன் இயேசுவை தெய்வமாக நம்புவான். இங்கு தான் மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பதை வேதம் பிரித்து தெளிவுபடுத்துகிறது. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் ஒரு இடத்துல கனியாக மாறி வெளிப்பட வேண்டும். அங்குதான் கிறிஸ்தவம் ஃபெயிலியர். இயேசு கிறிஸ்து வரும்போது இயேசு தெய்வம் என்பதெல்லாம் நம்புவார்கள். ஆனால் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்லப்படுகிறதே, அங்கு தான் கிறிஸ்தவம் ஃபெயிலியராக இருக்கிறது. இதை குறித்து இன்னும் நம்ம ஃபர்தராக ஆராய வேண்டும். ஆரோக்கியமுள்ள விசுவாசம் என்பது என்னன்னு பார்த்தோம். இந்த ஆரோக்கியமுள்ள விசுவாசம் என்பது இயேசுதான் தெய்வம் என்பதை நம்புவது தான் ஆரோக்கியமான விசுவாசம். இது 90% கிறிஸ்தவர் மத்தியில் சக்ஸஸ் தான். ஆனால் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது எல்லா கிறிஸ்தவரிடத்திலும் இருக்காது. அது என்ன என்பதெல்லாம் பின்னாடி நாம் செக் பண்ணுவோம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இயேசுவை தெய்வமாக நம்புகிறான், அறிக்கையிடுகிறான். அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை, மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் வருகையின் போது விசுவாசம் இராது என்று இயேசு சொல்கிறாரே, அப்படின்னா என்ன என்பதை நாம் ஆராய்ந்து நாம் விளங்க வேண்டும். அது மட்டுமல்ல, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் விசுவாசம் முந்தி நேரிடும்
இந்த வசனம்லாம் ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. அதாவது மனுஷகுமாரன் வரும்போது அதுக்கு முன்னாடியே இந்த விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று நாம் வாசித்தோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன், இந்த வசனத்தை வாசிச்சிடலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. இந்த நாள் என்பது கிறிஸ்துவின் வருகை நாள். அப்போ கிறிஸ்துவின் வருகை அதற்கு முன்பதாக விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 4:1 வரும்போது ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவிசாய்த்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போ விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்றால் அங்கே எழுதப்பட்டு போவார்கள் என்று எழுதப்பட்டபடினாலே கண்டிப்பாக விசுவாசத்தை விட்டு வழி விலகி தான் போவார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை ஜெபித்தெல்லாம் தடுக்கவும் முடியாது. ஏனென்றால் எழுதப்பட்டது பிற்காலங்களில் இப்படிலாம் நடக்கும் என்பதை ஆவியானவர் சபைக்கு சொல்கிறார். இயேசு சொல்கிறார், அவர் வாழும்போதே மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசம் இராது. பிறகு அடுத்த வசனத்தில் இந்த விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். எதன் வழியாக இந்த விசுவாச துரோகம் முந்தி நேரிடுமா? இப்போ வாசித்த வசனத்தின்படி 1 தீமோத்தேயு 4:1 ஆவியானவர் சபைகளுக்கு பல சம்பவங்களை ரகசியமாக சொல்லியிருக்கிறார். இங்கே வெளிப்படையாக சொல்கிறாராம். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, எதனாலே விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறான் என்பதை பற்றி பேசுகிறேன். பிசாசுகளின் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி சாய்த்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி போவார்கள். இப்படி வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி சாய்க்கிறதுனால இவன் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போவார்கள். அப்படின்னா சொன்னபடியே இவைகளெல்லாம் நிறைவேறும். அப்படியானால் இதையெல்லாம் நாம் செக் பண்ண வேண்டியது அவசியம். எதை? இப்படி 3 காரியங்கள். மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசம் இராது, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும், பிறகு விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இதெல்லாம் நாம் எடுத்து நாம் செக் பண்ணணும். இத்தனை பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது, கோடான கோடி பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது, நம்ம எல்லாரும் இயேசுவை தான் தெய்வம் என்று அறிக்கை எடுக்கிற போது எப்படி இந்த விசுவாச துரோகம் நடக்கும்? எப்படி விசுவாசத்தை விட்டு விலகி போவான்? செக் பண்ணினால் மகா பரிசுத்தமான விசுவாசம் ஒரு இடத்துல கனியாக வெளிப்பட வேண்டிய மகா பரிசுத்தமான விசுவாசம் இல்லாமல் போகும். எல்லாரும் இயேசு தெய்வமாக நம்புவது என்பது ஆரோக்கியமான விசுவாசம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் வரும்போது விசுவாசம் இராது, பூமியில் விசுவாசம் இராது என்பதனுடைய இப்படி சொல்லப்பட்டிருக்கிற இவைகளை செக் பண்ணும்போது உலகத்தில் கோடான கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கும்போது நாம் எல்லாரும் இயேசுவை தான் தெய்வம் என்று அறிக்கை எடுக்கிறோம். அப்படி அறிக்கை எடுக்கிற போது எப்படி இந்த விசுவாச துரோகம் நடக்கும், எப்படி விசுவாசத்தை விட்டு ஒருவன் விலகி போவான் என்பதை ஆராயும் போது, அதை செக் பண்ணும்போது மகா பரிசுத்தமான விசுவாசம் ஒருவனிடத்தில் கனியாக வெளிப்பட வேண்டிய மகா பரிசுத்தமான விசுவாசம் இல்லாமல் போகும். ஆனால் இயேசு தான் தெய்வம் என்பதால் நம்புவான். நல்ல கவனிங்க, இயேசு தான் தெய்வம் என்பதால் நம்புவார்கள். சர்ச்சுக்கு போவான், ஆராதனைக்கு போவான், பிறகு பாடல்கள்லாம் பாடுவான், காணிக்கைகள் கொடுக்கப்படும், ஏன் கூடவே ஊழியங்களையும் செய்வார்கள், எல்லாம் நடக்கும். ஆனால் அவனிடத்தில் விசுவாசம் கனியாக மாறி வெளிப்படுகிறது அங்கே இல்லாமல் போகும்.
அப்படின்னா இந்த கனியாக மாறி வெளிப்படக்கூடிய இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது என்ன என்ற கேள்வி நம்மிடத்தில் இப்போ ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ன என்பதை இன்னும் நாம் தெளிவாக விளங்க சில வசனங்கள்லாம் வாசிக்கணும். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ன என்பதை விளங்குவதற்கு முன்பு சில கிளாரிஃபிகேஷன்லாம் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் பிறகு அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ன என்பதை நாம் அதுக்குள்ளவே போக முடியும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை இன்னும் நம்ம போல அது உள்ளவே போல இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ன என்பதை நாம் விளங்கணும்னா சில வசனங்கள்லாம் நம்ம இவைகளெல்லாம் தெளிவாக செக் பண்ணி பின்னதாக தான் அது உள்ளே போயிட்டு இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை குறித்து நாம் விளங்குவோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இயேசு தம்முடைய ஊழிய நாட்களில் சொல்கிறாரு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அப்படின்னா இயேசு இங்கே என்ன சொல்ல வராரு? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். யார் சொல்கிறது? சொன்னது இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அவர் சொன்னபடி தான் நடக்கும். நம்ம விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவைகளை கேட்போமோ அதை இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஜெபத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் நம்மால் பெற முடிகிறதா? அடுத்த கேள்வி. நாம் ஜெபத்தில் தேவனிடத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் நம்மால் பெற முடிகிறதா? இன்னொன்று, பெற்றுக்கொண்டோமா? கொஞ்சம் சிந்திக்கணும். அப்போ நம் விசுவாசத்தோடு கேட்டால் பெறுவீர்கள் என்று பிரசங்கங்களில் உபதேசிக்கப்படுகிறது. நாம் எதையாலும் ஒன்று தேவனிடத்தில் விசுவாசத்தோடு கேட்டால் அதை பெற்றுக்கொள்வோம் என்று பொதுவாக பிரசங்கங்களில் இவைகள் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி நாம் விசுவாசத்தினாலே பெறுவோம் என்றால் அதுக்கு முன்பு உள்ள வசனத்தையும் வாசிக்கணும். இப்போ வாசித்த வசனம் 22. இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிக்கணும். 21ஆம் வசனத்தை வாசிக்கணும். மத்தேயு 21:21 இப்போ வாசிக்கணும். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், இம்பார்ட்டண்டான வசனம். 22ஆம் வசனம் வாசிக்கும் போது இயேசு சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று இயேசுவே அங்கே அறிவிக்கிறார், அங்கே பேசுகிறார். அதனால தான் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன், நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோமா ஜெபத்தில்? பிறகு இந்த வசனத்தில் நாம் விளங்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்புள்ள வசனத்தை வாசிக்கணும். இப்போ வாசித்த வசனத்தின்படி, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி சொல்லிட்டு தான் 22ஆம் வசனத்தை பேசுகிறாரு. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அப்படின்னா விசுவாசத்தோடு ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ, சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படி ஆகும், அது அப்படியே நடக்கும் என்பதுதான் அதனுடைய பொருள். இப்போ இந்த வசனத்தை நாம் விளங்கணும். நீ இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் நடக்கும் என்று இயேசு சொல்கிறாரு. அப்படி இயேசு சொல்லியிருக்கிற போது இந்நாள் வரைக்கும் யாராவது ஒரு மலையை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னபடி இதுவரை யாராவது இந்நாள் வரைக்கும் யாராவது செஞ்சுருக்கிறாங்களா? தள்ளுண்டு போ, சரி நம்ம விடுங்க, இந்த காலத்தை விட்டுருங்க, நம்ம விட்டுருங்க. அப்போஸ்தலர் காலத்திலிருந்து அங்கேருந்து எடுத்துக்குவோம், அப்போஸ்தலர் காலத்திலேருந்து எடுத்துக்குவோம். அப்போஸ்தலர்கள் யாராவது மலையை பெயர்த்து சமுத்திரத்தில் தள்ளி விட்டு இருக்கிறானா? அப்போ விசுவாசம் உள்ளவர்களாய் இப்படி சொன்னால் நடக்கும் என்கிறாரு. அப்போ அப்போஸ்தலர்களுக்கு விசுவாசம் இல்லையோ?
இதெல்லாம் கூர்ந்து செக் பண்ணே வரணும். அங்கே தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும்னு சொல்கிறாரு. அப்படியே நம்ம இந்த சமகாலத்தில் இப்போ நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் யாராவது மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி அப்படி நடந்திருக்கா? இல்லை. அப்படியே அப்போஸ்தலர் காலத்தில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா, அப்போஸ்தலராவது யாராவது ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லி அவர்கள் யாராவது செஞ்சுருக்கிறாங்களா பார்த்தா அங்கேயும் யாரும் செய்யலை. பிறகு இப்போ அப்போஸ்தலரையும் விட்டுருங்க. இப்போ இந்த 2000 வருஷத்தில் பல விசுவாச வீரர்கள்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க, பல பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களாவது யாராவது மலையை தூக்கி சமுத்திரத்தில் அனுப்பியிருக்கிறாங்களா என்று செக் பண்ணினோம்னால் யாரும் இதுவரை அனுப்பவில்லை. அப்படின்னா அவர்கள் யாருக்குமே விசுவாசம் இல்லையா? நமக்கும் விசுவாசம் இல்லை, அதுக்கு முன்பு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் யாருக்கும் விசுவாசம் இல்லை, அதுக்கு முன்னாடி வாழ்ந்த அப்போஸ்தலர்களாக சித்தர்களாகிய இந்த அப்போஸ்தலர்களுக்கும் விசுவாசம் இல்லையா? இதெல்லாம் கிளாரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ன என்பது நமக்கு புரிய வரும். கூடவே செக் பண்ணுவாங்க. அப்படின்னா இது என்னன்னு நம்ம செக் பண்ணோம். இதை செக் பண்ணுவதற்கு நாம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 முதல் 20 நாம் வாசிக்கணும். இந்த வசனத்தை இன்னும் நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்கு மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வரை வாசிக்கணும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 முதல். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அப்போ இயேசு அதுக்கு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்த நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்போது சீசர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, இந்த பேசேஜை நீங்கள் கவனிக்கணும், விளங்கணும். இப்போ நம்ம மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று இயேசு அங்கே சொல்லுகிறார். அந்த வசனத்தினாலாம் இதெல்லாம் நம்ம கிளாரிஃபிகேஷன் ஆகணும், நல்லா தெளிவாக விளங்க வேண்டும் என்றால் இதையும் இணைச்சி நம்ம பார்க்கணும். அப்படி இணைத்து பார்க்கும்போது இந்த மலை என்பது என்ன என்பதெல்லாம் நமக்கு புரிய வரும். ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு என்ன சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் இப்படி சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுத்துகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் என்று சொல்கிறான். அந்த மனுஷன் வந்து என்ன சொல்கிறான்னா, இயேசுவிடத்தில் உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன். அந்த சந்திர ரோகியாக இருக்கிறான்னு பார்த்தீங்களா, அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை உம்முடைய சீசர்களால் சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று அப்படின்னு அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். சீசரிடத்தில் கொண்டு வந்தான், ஆனால் அந்த சீசர்களால் அந்த சந்திரரோகியாக இருந்து அவனை குணமாக்க முடியல. இயேசு பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, என்ன திட்டாரு பாருங்க, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே. யாரை பார்த்து திட்டாரு பாருங்க, சாதாரணமாக இருக்க நம்மளும் இல்லை, அதாவது அப்போஸ்தலர்கள் இவங்க.
அப்போஸ்தலன் யார் தெரியும்ல? இயேசு கூடவே இருந்தவன், இயேசு கூடவே சாப்பிட்டவன், இயேசு கிறிஸ்து கூடவே சுற்றினவன், இயேசு கிறிஸ்து கூடவே படுத்து உறங்கினவன், இப்படி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து பல அற்புதங்களை எல்லாம் பார்த்தவன் இந்த அப்போஸ்தலன். சாதாரண ஆட்கள் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த அப்போஸ்தலனை பார்த்து இயேசு கடினமாக திட்டுறாரு. என்ன திட்டுறாரு பாருங்க. இப்படி அந்த அந்த மனுஷன் சொல்கிறான், உங்களுடைய சீசரிடத்தில் கொண்டு வந்த அவர்களால் இது கூடாமல் போயிற்று. அப்படி சொன்ன உடனே இயேசு அங்கே திட்டுறாரு சீசரில் பார்த்து, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே. கொஞ்சம் செக் பண்ணுங்க. அப்போஸ்தலர்கள் இயேசு கூடவே இருக்கிறான், அவரோடு கூட சாப்பிட்றான், அவரோடு கூட சுற்றுறான், அவரோடு கூட படுத்து உறங்குகிறான், எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த சீசர்களுக்கு விசுவாசம் இல்லையா? இயேசு திட்டார் பாருங்க, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, எது வரைக்கும் நான் உங்களுடன் கூட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை ஏன் அப்படி சொல்லிட்டு அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அந்த பையனை கொண்டு வாங்க அப்படி சொன்ன உடனே 18ஆம் வசனத்தில் இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்த நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்போ அந்த பையனை இயேசு இடத்துல கூட்டின்னு வர சொல்கிறாரு. கூட்டுன்னு வந்த உடனே இயேசு என்ன பண்ணுறாரு பாருங்கள், அந்த பையனை பார்த்து பிசாசை அதட்டுகிறார். பிசாசை அதட்டும் போது பிசாசை அவனை விட்டு விலகி போயிடுச்சு, புறப்பட்டு போயிடுச்சு. போன பிறகு 19ஆம் வசனத்தில் அப்பொழுது சீசர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, தனியாக கேட்குறான், கும்பலில் கேட்டால் அசிங்கமாயிட போகுதுன்ட்டு அப்போஸ்தலர்கள் தனியாக வந்து கேட்குறான் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அங்கே கேள்வி கேட்குறான். எங்களால் ஏன் அது முடியல அப்படின்னு கேட்டபோது இயேசு பதில் சொல்கிறார் 20ஆம் வசனத்தில். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான். எதனால்? அவிசுவாசத்தினால்தானே. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் என்ன சொல்கிறாரு பாருங்க, கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ என்று சொல்லி, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இந்த ஒன்றும் இராது என்று எதை பற்றி சொல்கிறாரு? அந்த மலையை பார்த்து நீ சொன்னேன்னா அது அப்புறம் போ, அதை தான் அங்கே சொல்ல வர. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறார், கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. அப்படி என்றால் இயேசு இங்கே மலை என்று எதை சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, பிசிக்கலாக இருக்கக்கூடிய மலையை பார்த்து சொல்லலை. பிசிக்கலாக அங்கே மலைன்னு, நீங்கள் மலைன்னு எழுத்தின்படி மலைன்னு எடுத்தீங்கன்னா பிசிக்கலாக நான் பார்க்கிற மலை அல்ல. மலை என்பது அங்கே பிசாசை தான் மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மலை போன்று நிற்கிற அந்த பிசாசு, இந்த பிசாசை பார்த்து என்ன பண்ணணும்? நீ அப்புறம் போ என்று சொல்ல அது என்ன பண்ணும்? அப்புறம் போ. அப்படி நான் இயேசு மலை என்று எதை சொல்கிறார் என்றால் பிசிக்கலான மலை அல்ல, அங்கே பிசாசை தான் சொல்கிறார். பிசாசு தான் அங்கே மலையாக நிற்கிறான். எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு என்று கேட்குறான். இந்த பிசாச துரத்தை எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு என்று கேட்கும்போது அதுக்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினால்தான் என்று சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, அது அப்புறம் போ என்று எந்த மலையை பார்த்து, எந்த மலை என்று எதை சொல்கிறாரு பாருங்கள். ஃபிசிக்கலாக இருக்கிற மலை அல்ல, பிசாசு தான் அங்கே மலையாக நிற்கிறான். அப்படிப்பட்ட அந்த மலையை பார்த்து நீ அப்புறம் போன்னு சொன்னால் அது அப்புறம் போ, பிசாசு அவனை விட்டு விலகுவான். இந்த பேசேஜ் ஃபுல்லாக நீங்கள் விளங்கணும், விளங்கலைன்னா இது புரியாது.
ஒரு சந்திரரோகியாக இருக்கிற ஒருத்தனை இயேசுனிடத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அவன் சொல்கிறான், உங்களுடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் இது கூடாமல் போயிட்டுன்னு சொல்கிறாங்க. இயேசு என்னத்தில் கொண்டு வான்னு சொல்கிறாரு. இயேசு அவனை பார்த்து பிசாசு அதட்டும் போது அது புறப்பட்டு போகுது. பிசாசு புறப்பட்டு போகுது. இயேசு என்ன பண்ணுறாரு, அதட்டுறாரு, பிசாசு புறப்பட்டு போயிடுச்சு. உடனே அவன் கேட்குறான், இது ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டு? உடனே இயேசு என்ன பதில் சொல்கிறாரு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே மலை என்று எதை சொல்கிறார் என்றால் அங்கே அப்படி உங்கள் அவிசுவாசத்தினால்தான் என்று சொல்லிட்டு, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, நீங்கள் இந்த மலை என்று யார் தான் சொல்கிறாரு, பிசாசு சொல்கிறாரு. ஃபிசிக்கலாக அந்த மலையை சொல்ல, நான் பார்க்குற கண்களால் பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்குது, அந்த மலையை சொல்ல. அப்படி இதுவரை யாரும் ஒரு மலையை பெயர்ந்து தள்ளுண்டு போஸ் என்று சொல்லி அதுபோல் செய்தது யாருமே கிடையாது. அப்போஸ்தலரும் கிடையாது, நமக்கு முன்பாக வாழ்ந்த விசுவாச வீரர்கள் பரிசுத்தவான்கள் யாரும் கிடையாது. இன்றைய சமகாலத்தில் யாரும் இப்படி ஒரு மலையை பெயர்ந்து போன்னு சொல்லி அது சமுத்திரத்தில் இப்படி தள்ளப்பட்டது உண்டா என்றால் இதுவரை நடந்தது இல்லை. அப்படினால் மலை என்பது ஃபிசிக்கலான மலை அல்ல, அங்கே மலையாக நிற்கிற பிசாசை பற்றி அங்கே சொல்கிறார். இதை இன்னும் நம்ம விளங்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன தேவைன்னு சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும்னு சொல்கிறார். அப்போ இயேசு சொல்கிற அந்த கடுகளவு விசுவாசம் அது என்ன, அவ்வளோ பவர்ஃபுல்லான விசுவாசம் என்பது என்ன, இதை நாம் செக் பண்ண வேண்டும் என்றால் மறுபடியும் சில சம்பவங்களை வாசிக்கணும். லூக்கா 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கணும். இந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. கடுகு எவ்வளோ பார்த்தீங்களா, சின்னது தான் கடுகு. அப்போ அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும்னு சொல்ல, அவ்வளோ பவர்ஃபுல்லான விசுவாசம் என்பது என்ன என்பதை நம்ம செக் பண்ணணும். அதை செக் பண்ணதுக்கு முன்னாடி சில கிளாரிஃபிகேஷன்லாம் நான் பண்ணிட்டு போனோம் வசனத்தின் வழியாக. 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 1 முதல் 6 வசனங்களில், பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் இயந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்துகொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். 5ஆம் வசனத்தில், அப்போது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். 6ஆம் வசனத்தில், அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். 6 வசனங்களை வாசிச்சிருக்கிறோம். இந்த 6 வசனங்களில் இருக்கிற சம்பவங்களை நாம் விளங்கணும். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். 6ஆம் வசனத்தில், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்படின்னா இங்கே இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக. யாராவது காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்கி இதுவரை அப்போஸ்தலர் காலத்திலும் சரி, நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்களும் சரி, இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்திலும் சரி, யாராவது காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்கி சமுத்திரத்தில் நட்டதுண்டா, அப்படி நட்டு இருக்கிறாங்களா கொஞ்சம் செக் பண்ணுங்கள். இதுவரை அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. அதே போல் தான் மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று இயேசு சொல்கிறாரு. அந்த சம்பவம் இதுவரை நடந்ததில்லை. அது என்னன்னு நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்கள். இயேசு காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்கி அது சமுத்திரத்தில்
நட வேண்டும் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும்னு சொல்கிறாரு. அந்த சம்பவம் இதுவரை நடந்ததில்லை. அதெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். காட்டத்தி மரத்தை வேரோட பிடுங்கி சமுத்திரத்தில் யாராவது நட்டது உண்டா இதுவரை? உடனடியாக அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் விசுவாசத்தில் செஞ்சால் எல்லாம் செஞ்சிடலான்ட்டு. அந்த மாதிரி இதுவரை எந்த ஒரு சம்பவம் இதுவரை நடந்ததில்லை. கூர்ந்து கவனிங்க. இந்த பேசேஜில் என்ன சம்பவம் தேவன் சொல்ல வருகிறார் என்பதை நாம் விளங்கணும். 4 வசனங்களில் சீசலுக்கு தேவன் டீச் பண்ணுறாரு. என்ன டீச் பண்ணுறாரு? உங்களை குறித்து 3ஆம் வசனத்தில், அந்த முழுவதும் 4ஆம் வசனத்தில் ஃபுல்லாக நீங்கள் ஏற்கனவே படித்தாச்சு. அந்த 4 வசனங்கள் டீச் பண்ணுறாரு சீசலுக்கு. 3ஆம் வசனத்தில் வாங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அப்படின்னா உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சால் முதல்ல என்ன பண்ண சொல்கிறாரு? கடிந்து கொள்னு சொல்கிறாரு. பிறகு அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிக்கணும். பிறகு 4ஆம் வசனத்தில், அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். நல்லா கவனிங்க. முதல்ல உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சால் கடிந்து கொள்ளு, அவன் உன்னிடத்தில் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருன்னு சொல்கிறாரு. 4ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்கள். உன்னுடைய சகோதரன் 7 தரம் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக அவன் குற்றம் செஞ்சான், 7 தரமும் நீ மன்னிக்கணும்னு சொல்கிறார். இங்கே ஒரு தடவை நமக்கு விரோதமாக குற்றம் செஞ்சுட்டு மன்னிக்க சொன்னாலே ரொம்ப கஷ்டம். சரி, அப்படியே நம்ம மன்னித்து விட்டுட்டாலும் அவன் 2வது முறை வந்து நம்மிடத்தில் நமக்கு விரோதமாக குற்றம் செஞ்சுட்டு இப்போ லைவாக இருக்கிற கிறிஸ்தவத்தை நான் என்னோட சேர்த்து சொல்கிறேன். இப்போது 2வதாக ஒரு சகோதரன் நம்மிடத்தில் வந்து மறுபடியும் நமக்கு விரோதமாக குற்றம் செஞ்சுட்டு என்னை மன்னின்னு சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? உடனடியாக, உன்னை அன்னைக்கே நான் போனால் போதுன்னு விட்டுட்டேன், மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். 3வது முறை வந்தால் என்ன பண்ணுவோம்? 3வது முறையும் குற்றம் செஞ்சு நமக்கு விரோதமாக குற்றம் செஞ்சு 3வது முறை அப்படி நம்ம இடத்துல மன்னிப்பு கேட்க வரும்போது நாம் அடிக்கவே போயிடுவோம். ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு பாருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து ஒரு நாளில், ஒரே ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சு 7 தரமும் உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் அவனுக்கு நீ மன்னிக்கணும்னு சொல்கிறார். முடியுமா? கொஞ்சம் செக் பண்ணுங்கள். இதை சீசலுக்கு டீச் பண்ணுறாரு. இதை டீச் பண்ண உடனே 5ஆம் வசனத்தில் சீசல் என்ன சொல்கிறான் பாருங்கள். அப்போது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். இவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் மன்னிக்கணும்னு சொல்கிறாரு 7 முறை. ஆனால் சீசல் என்ன பண்ண என்ன சொல்கிறான்? இயேசுனிடத்தில் எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டும், நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்கிறான். அப்போ முதல் 4 வசனங்களை சீசலுக்கு போதிக்கிறார். அப்படி போதிச்சுட்டு இயேசு சொல்கிறார் 6ஆம் வசனத்தில், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்போ கடுகளவு கூட விசுவாசம் இல்லையா இந்த சீசரிடத்தில்? அப்போ என்ன சொல்ல வராரு? இந்த கடுகளவு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது கீழ்ப்படியும். அப்படின்னால் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும்னு சொல்கிறாரு. அவன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணன்னு சொல்கிறான். 7 தரம் மன்னிக்கணும்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இவன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணன்னு சொல்கிறான். விசுவாசம் வர்த்திக்க பண்ணுன்னு சொன்ன இடத்துல கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க. கடுகளவு விசுவாசம் அப்படின்னா அந்த பவர்ஃபுல்லான கடுகளவு விசுவாசம் என்பதை பற்றி என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மன்னிக்கும் குணம்,
இரக்கம், தயவு இவைகளுக்கு எதிராக இருக்கும் சுபாவத்தை இயேசு காட்டத்தி மரம் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. அந்த மன்னிக்கும் குணம் இருக்குது பார்த்தீங்களா. முதல்ல என்ன டீச் பண்ணுறாரு? உன்னுடைய சகோதரனுக்கு, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், பிறகு மனஸ்தாபப்பட்டால் மன்னி. மீண்டும் சொல்கிறாரு, உன் சகோதரன் ஒரு நாளைக்கு 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை 7 தரமும் மன்னிக்கணும்னு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணிடுறான்? இயேசுனிடத்தில் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாரு? கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பிடுங்குண்டு சமுத்திரத்தில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது அப்படியே ஆகும்னு சொல்கிறார். அப்படியே அந்த கடுகளவு விசுவாசம் என்பது என்னன்னு பார்க்கும்போது, இங்கே அந்த காட்டத்தி மரம் என்பது என்னன்னு நான் பார்க்கும்போது, அந்த மன்னிக்கும் குணம், அந்த இரக்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மன்னிக்கும் குணம், இந்த இரக்கம், தயவு இவைகளுக்கு எதிராக இருக்கும் சுபாவத்தை இயேசு அங்கே காட்டத்தி மரம் சொல்கிறார். அப்போ அந்த காட்டத்தி மரம் எதுன்னு சொல்கிறாரு பாருங்கள். இந்த மன்னிக்கிற குணம், இந்த இரக்கம், அந்த தயவு இவைகளுக்கெல்லாம் எதிராக செயல்படுகிற அந்த சுபாவத்தை தான் காட்டத்தி மரமாக சொல்லுகிறது. அப்போ இந்த சுபாவம் யாருடையது? மன்னிக்கக்கூடாத சுபாவம் பிசாசுக்குரியது. அப்போ அந்த பிசாசு அங்கே காட்டத்தி மரமாக நிற்கிறான். அப்போ அந்த காட்டத்தி மரம் நம்ம விட்டு அவன் விலகி போனோம் அப்படின்னா கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். இந்த காட்டத்தி மரம் வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்வது அந்த சுபாவத்தை பற்றி அங்கே சொல்லுகிறார். அதற்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும்னு சொல்கிறார். அதே தான் மத்தேயுலையும் 21ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். மலையை அப்புறம் போ என்று சொல்ல அது போம் என்று பிசாசை குறித்து தான் அங்கே சொல்கிறார். இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது போகும் என்பது யாரை பற்றி தான் பேசுகிறார்? மத்தேயுவில் 21ஆம் அதிகாரத்திலையும் பிசாசை தான் பேசுகிறாரு மலை என்று. இங்கே காட்டத்தி மரம் என்பது அந்த பிசாசின் சுபாவத்தை தான் பேசுகிறார். அதனால இந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். கடுகளவு கொஞ்சம் பாருங்கள், கடுகு எவ்வளோ சின்ன சைஸ். அப்படிப்பட்ட அந்த கடுகளவு உள்ள அந்த பவர்ஃபுல்லான விசுவாசம் என்பது என்ன என்பதை தான் நம்ம சிந்திக்கிறோம். அதை சிந்தித்து ஆராய இருக்கிறோம். அப்போ அந்த கடுகளவு விசுவாசம் என்பது என்ன? அந்த கடுகளவு விசுவாசம் கூட அப்போஸ்தலரிடத்தில் இல்லையா? எல்லாரிடத்திலும் இயேசுவை நம்புகிறார்கள் தெய்வம் என்று, அது ஆரோக்கியமான விசுவாசம். ஆனால் இங்கே சொல்ல வருகிற இந்த கடுகளவு விசுவாசம் என்பது இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இது அப்போஸ்தலர் அதை யூதாவில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. அப்படிப்பட்ட இந்த கடுகளவு விசுவாசம்தான் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் இருக்காது. எந்த கடுகளவு விசுவாசம்? பொதுவான விசுவாசம் என்பது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியது. ரட்சிக்கப்பட்டவரிடத்திலும் இருக்குது, ரட்சிக்கப்படாத இடத்திலும் இருக்குது. அது என்ன என்பதை பார்த்துட்டோம். ஆரோக்கியமான விசுவாசம் என்பது நம்மிடத்தில் செயல்படுகிறது. இயேசு தான் தெய்வம், அவர் தான் இரட்சகர், அவர் தான் மீட்பர், அவர் தான் பாவத்தை போக்குகிற பரிகாரி என்பதை இருதயத்தில் நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினால இன்றைக்கு கோடான கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இயேசுவை தெய்வமாக நம்புகிறோம். இது ஆரோக்கியமான விசுவாசம். மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது என்ன என்பதை ஆராயும் போது அது கடுகளவோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். பிறகு லூக்கா 17ஆம் அதிகாரத்தெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு வந்தோம். அந்த மலை என்பது என்ன, காட்டத்தி மரம் என்பது என்ன, அதனுடைய பொருள்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த வசனத்தை வாசித்தா மட்டும்தான் அதனுடைய சம்பவம் உங்களுக்கு புரியும். அங்கே காட்டத்தி மரம் என்று எதை சொல்ல வருகிறார், மலை என்று அங்கே யாரை பற்றி பேசுகிறார்? அங்கே மலை என்பதும் பிசாசு, அந்த காட்டத்தி மரம் என்பது அவனுடைய சுபாவத்தை குறிக்கும். இதற்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இந்த கடுகளவு விசுவாசம்தான்
எல்லாரிடத்திலும் இயேசு தெய்வம் என்று நாம் நம்புகிறோம். அது ஆரோக்கியமான விசுவாசம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது என்ன என்பதை நாம் பார்க்கும்போது இதை தான் தீமோத்தேயு சொல்கிறான். சுத்த மனசாட்சியில் காத்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று. அப்போ மகா பரிசுத்தமான விசுவாசம் கடைசியாக வெளிப்படுவது எப்படி? இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் நம்மிடத்தில் கனியாக வெளிப்படுவது எப்படி என்பதை அடுத்த பைபிள் ஸ்டடியில் நாம் பார்ப்போம். பொதுவான விசுவாசத்தை பார்த்துட்டோம், அது என்னன்ட்டு. பிறகு ஆரோக்கியமான விசுவாசம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ மூன்றாவது மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ன என்பதை ஆராய்ந்து விளங்க இருக்கிறோம். அப்படி ஆராய்ந்து விளங்குவதற்கு முன்பதாக தான் சில வசனங்கள் எல்லாம் எடுத்து இப்போ கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். இயேசு சொல்கிறாரு, நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அது உங்களுக்கு அப்படியே நடக்கும் விசுவாசித்து கேட்டிங்கன்னா. அப்படியே எல்லா ஜெபங்களிலும் நாம் கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்றால் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலை. சில சம்பவங்கள்லாம் விளங்கினோம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை விளங்கினோம். பிறகு லூக்கா 17ஆம் அதிகாரத்தை நாம் விளங்கினோம். அந்த மலை என்பதும் பிசாசு தான், அந்த காட்டத்தி மரம் என்பதும் பிசாசு தான். அப்படிப்பட்ட அந்த கடுகு அளவு விசுவாசம், அந்த பவர்ஃபுல்லான விசுவாசம் என்ன என்பதைத்தான் நாம் இனி அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது என்ன என்பதை ஆராய்ந்து விளங்க இருக்கிறோம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம்தான் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் இராது. பிறகு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். பிறகு பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்படினால் விசுவாசத்தை விட்டு விலகி போவான் என்பதை சொல்கிறார். அப்போ விசுவாசம் இராது, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அது எதனால் நேரிடும் என்றால் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுகளின் உபதேசத்தை கேட்டு வழி விலகி போவான். அப்படியானால் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று யூதாவில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம்பவத்தை நாம் ஆராய்ந்து விளங்க இருக்கிறோம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது என்ன என்பதை அடுத்த கிளாஸில், அடுத்த பைபிள் ஸ்டடியில் நாம் மிக தெளிவாக ஆராய்ந்து விளங்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு பார்த்ததை நீங்கள் மீண்டும் மீண்டும் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தையும் லூக்கா 17ஆம் அதிகாரத்தையும் நல்லா செக் பண்ணுங்கள். அதில் என்ன தேவன் சொல்ல வரான்னு பாருங்கள். அப்பயும் உங்களுக்கு புரியும். அங்கே மலை என்று யாரை சொல்கிறான்னு பாருங்கள், காட்டத்தி மரம் யாரை சொல்கிறாரு பாருங்கள். இது விளங்காமல் போனால் வேதம் விளங்காது. பிரைஸ் லார்ட். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவாகிய தேவனே எமக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே எமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே எமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வியாபியே எமக்கு ஸ்தோத்திரம், சர்வ ஞானியே எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நம்முடைய வேதத்தினுடைய மறைபொருள்களையும் ரகசியங்களையும் கற்று விளங்கி கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நீர் இரக்கம் பாராட்டினதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம், தயவு பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம், கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு உண்மையில் அன்பு கூர்ந்து உண்மையை சேவிக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. சகல சத்தியத்துக்குள்ள எங்களை போதித்து நடத்துங்க. கிறிஸ்துவின் வருகைக்கென்று எங்களை யாவரையும் ஆயத்தப்படுத்துங்க. நம்முடைய வருகை வரையில் நாங்கள் விசுவாசத்தில் அன்பிலும் சத்தியத்திலும் வளர்ந்து பெருக உதவி செய்யும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, பொது வாழ்க்கையில் தேவ சித்தம் ஒன்றே நிறைவேறட்டும். எப்பாடுபட்டாகிலும் நாங்கள் சத்தியத்தை அறிவடைந்து செவி சாய்த்து கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நித்திய ஜீவனை பெற்று உம்மோடு கூட பரலோக ராஜ்யத்தில் வாழ எங்கள் யாவருக்கும் இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஆவியானவருடைய ஒத்தாசையிலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் சீக்கிரம் வாரும். பிரைஸ் தி லார்ட்.